நபியவர்களுடைய குடும்பத்தில் முதலாவது ஷஹீதான, இஸ்லாத்துக்கான ஒரு யுத்தத்தில் முதலாவது ஷஹீதான ஒரு சஹாபியை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பேருதான் உபைதா பின் அல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் 560ஆம் ஆண்டு மக்காவில் பனு முத்தலிப் குலத்தில் பிறந்தார்கள். நபியவர்கள் இஸ்லாத்தை நோக்கி அழைத்த உடனேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அப்போது இவர்களுக்கு வயது 50 இருக்கும். இவர் குறைஷி குலத்தில் உயர்குடி என்பதால் மற்ற சஹாபாக்களைப் போல இவர் மீது கை வைக்கும் தைரியம் எந்த குறைஷிகளுக்கும் வரவில்லை. ஆனால் எவ்வாறெல்லாம் சமூக அழுத்தங்கள் கொடுக்க முடியுமோ அவ்வாறெல்லாம் நிந்தனை செய்தார்கள். நபியவர்கள் அனைத்து சஹாபாக்களையும் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்ய கட்டளையிட்ட போது எந்தவித தயக்கமும் இன்றி தனது வீடு, வாசல், சொத்து, சுகம், குடும்ப செல்வாக்கு, பரம்பரை புகழ் என எல்லாவற்றையும் துறந்து ஒரு சாதாரண மனிதனாக மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்தார்கள். சத்தியத்தை காக்க மக்காவில் தியாகத்தை கையில் எடுத்த சஹாபாக்கள் மதீனாவில் வாள்களை எடுக்க வேண்டிய தேவை வந்தது. வரலாற்றால் என்றும் மறக்க முடியாத அந்த நாள் பத்ர் போர். யுத்தத்துக்கு முன்பாக ஒற்றைக்கொற்றை வாழ்வீச்சுக்காக உதுபா, ஷெய்பா, வலீத் ஆகியோர் குறைஷி தரப்பில் முன்வந்தார்கள். அப்போது நபியவர்கள் தனது தோழர்களை பார்த்து, ஹாஷிம் குடும்பத்தின் மக்களே எழுந்திருங்கள் என்று கூறினார். முஸ்லிம் படையில் இருந்து உபைதா, ஹம்சா, அலி ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன் ஆகியோர் முன்வந்தார்கள். வாழ்வீச்சு ஆரம்பமானது. உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உதுபாவை எதிர்கொண்டார்கள். இருவர்களும் காயமடைந்து வீழ்ந்தார்கள். உதுபா உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தாக்கும் முன் மற்ற 2 சஹாபாக்களும் முன்வந்து எதிரியை வீழ்த்தினார்கள். உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தூக்கி நபியவர்களிடம் கொண்டு வந்தார்கள். அப்போது நபியவர்கள் உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலையை தனது மடியில் வைத்து கண்ணீர் சிந்தியவாறே கூறினார்கள், அல்லாஹ் உங்கள் மீது கருணை புரிவானாக, நீங்கள்தான் எனது குடும்பத்தில் முதலாவது ஷஹீத் என்றார்கள். இந்நிலையிலேயே உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வுலகத்தை விட்டும் பிரிந்தார்கள். பத்ர் யுத்தத்துக்கு பின் பத்ர் மைதானத்திலேயே அடக்கம் செய்யப்பட்டார்கள். இதுதான் வீரம், தியாகம், எளிமை என்பவை கலந்த உபைதா பின் அல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை சுருக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.